முதலாக தலித் மக்களுக்காக ப்ரெஸ் கிளாஸ் லேண்ட் ஆக்ட் ஆஃப் 1892 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலயமா தலித் மக்களுக்கு முதலாக சுமார் 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை உரிமையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் தலித் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு சில நிபந்தனைகளோட தலித் மக்களுக்கு இந்த நிலங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதில் முதல் நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தை அடுத்த 10 வருஷத்துக்கு யாருக்கும் விற்கவோ வாங்கவோ இல்லை குத்தகைக்கு விடவோ கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தை பட்டியலினத்தவர் அல்லாத யாருமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இதில் போடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தை மறுசீரமைக்கிற உரிமையும் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு நிபந்தனையாக இதில் வச்சுருக்காங்க. ஒருவேளை தலித் அல்லாதவர்கள் யாராச்சும் இந்த நிலத்தை தலித் மக்கள் கிட்டேருந்து வாங்கியிருந்தால் கட்டாயம் அரசாங்கம் இந்த நிலத்தை அவங்க கிட்டேருந்து பறிமுதல்